சோத்தரிக்கிறோம். உடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்கு அனுப்பி பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய அன்பை வெளிப்படுத்தும்படிக்கு உம்முடைய சொந்த குமாரன் என்று கூட பாராமல் இந்த உலகத்திற்கு நீர் அனுப்பி இவ்வளவாய் ஆண்டவரே உம்முடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்தினபடினால் உம்மை சோத்தரிக்கிறோம். தேவ அன்பு இந்த பூமியில் வெளிப்பட்டது உம்முடைய குமாரன் மூலமாக. அதற்காக உம்மை சோத்தரிக்கிறோம். கர்த்தர், இந்த நாளிலும் எங்களோடு நீர் பேச போகிற கிருபையுள்ள உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அடியனை சிலுவை நிழலிலே மறைத்து கொள்ளும். தேவன் மகிமைப்படுவீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமேன். உங்கள் எல்லோருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். யூடியூப்பில் லைவில் பார்க்குறவங்க ஒவ்வொருவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள், ஆமேன். பக்கத்தில் இருக்கிறவங்களை ஹேண்ட் ஷேக் பண்ணி சொல்லுங்கள், கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள், கிறிஸ்துவின் பிறப்பின் நல்வாழ்த்துக்கள், ஆமேன். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அவர் பிறந்து 2000 வருஷம்தான் ஆயிருக்குன்னு. அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே இருந்தவர். ஹல்லேலூயா. அவருக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், உம்மை சோத்தரிக்கிறோம். தேங்க்யூ. அப்படி முடிஞ்சால் எழுந்து ஒவ்வொருத்தரையே வாழ்த்துன்னா வாழ்த்துங்க, ஒவ்வொருத்தரையே வாழ்த்துங்க, ஆமேன். வாழ்த்துங்க. தேங்க்யூ லார்ட், உம்மை சோத்தரிக்கிறோம். தேங்க்யூ. ஒவ்வொருத்தரையே வாழ்த்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ் ஜோஷ், ஹாப்பி கிறிஸ்மஸ். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஒருவரை ஒருவர் அன்பினால் நிறைந்து வாழ்த்துங்க, வாழ்த்துங்க. பவுல் சொல்லுகிறது போல வாழ்த்துதலை தெரியப்படுத்துங்கள். கிறிஸ்துவின் அன்பை வாழ்த்துதல் மூலமாக தெரியப்படுத்துங்கள். தேங்க்யூ லார்ட், உம்மை சோத்தரிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நீ எவர்களை ஆசீர்வதிக்கிறியோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிற கர்த்தர். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே தேவன் நேற்று தினத்தில் காலை தினத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் என்னோடு, ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் நாளிலே என்ன வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி, அதுவும் விசேஷமாக இந்த கடைசி நாட்களிலே எந்த வார்த்தையை தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை சொல்லி நான் காத்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர், மிகவும் தெளிவாக ஆவியானவர் வசனத்தை கொண்டு என்னோடு கர்த்தர் இடைப்பட்ட காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நிச்சயமாகவே அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக கடந்த வருஷத்திலே தேவனுடைய வார்த்தையை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். அருமையான பாஸ்டர் சசி அவர்களுக்காக நான் சோத்தரிக்கிறேன். அடுத்த வருஷம் பாஸ்டர் சசி தான் மெசேஜ் கொடுப்பாங்க. நான் வருஷம் வருஷம் கிறிஸ்மஸுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை அடுத்த வருஷம் பாஸ்டர் கொடுப்பாங்க. போன வருஷம் நான் எடுத்த எத்தனை பேருக்கு மெசேஜ் ஞாபகம் இருக்குதோ தெரியல. அது ஒரு முன்னுரையாக சொல்லுகிறேன். கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நிமித்தம் யோசேப்பு செய்த தியாகங்கள். இப்போ கொஞ்சம் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். யோசேப்பு செய்த தியாகங்கள், மரியாள் செய்த தியாகங்கள், கிறிஸ்துவை இந்த பூமிக்கு கொண்டு வருவதற்கு அவர்கள் பட்ட பாடுகள், அவர்கள் பட்ட எவ்வளவு கஷ்டங்களை கடந்து வந்துதான் கிறிஸ்துவை இந்த பூமிக்குள்ளே பிறப்பித்தார்கள். சாதாரணமாக ஆண்டவரை இந்த பூமிக்குள்ளே கொண்டு வருவதற்கு அவருக்கு விரோதமாக எவ்வளவோ தடைகள் இருந்தது, எவ்வளவோ பயங்கரமான தடைகள் இருந்தது. ஏரோது ராஜாவின் மூலமாய் தடை, சட்டங்கள் மூலமாய் தடை, அவர் தங்குவதற்கு இடமில்லாதபடிக்கு அது ஒரு தடை. கரெக்டாக அந்த நாளில் தான் பாருங்கள், அந்த குடிமதிப்பு எழுதக்கூடிய நாட்கள் அகஸ்வேரா ராஜாவினால் அது நிர்ணயிக்கப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அது வரைக்கும் இல்லாதது கிறிஸ்து பிறப்பதற்கு அந்த நாட்களில் தான் அந்த அப்படிப்பட்ட சட்டங்கள் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே கடந்த வருடத்தில் அதை குறித்து பார்த்தோம். இந்த நாளிலே கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்திருக்கிறார், பெத்லெஹேமிலே பிறந்திருக்கிறார். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்பதாக பிறந்திருந்தும் அவருக்கு தங்குவதற்கு இடமில்லாமல் மாட்டுத் தொழுவத்திலே அவர் பிறந்தார். ஆலயம் அவருக்கு கிடைக்கவில்லை, வீடு கிடைக்கவில்லை, அரண்மனை கிடைக்கவில்லை, மற்ற எந்த காரியமும் கிடைக்கவில்லை. பிரதர் வெளியே போய் ஃபோன் பண்ணுங்க, இல்லைன்னா ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, தேவன் பிறப்பதற்கு அவர் பரலோகத்தில் அவருக்கு இல்லாத இடமா?
பரலோகத்தில் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் மத்தியில் உலாவுகிற தேவன், அண்ட சராசரங்களை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் இந்த பூமிக்கு வருவதற்கு அவருக்கு பிறப்பதற்கு இடமில்லாது இருந்தது. அவர் படைத்த பூமி, அவர் படைத்த பரலோகம், அவர் படைத்த இடத்தில் அவர் பிறப்பதற்கு இடமில்லாது இருந்தது. ஆனால் ஆண்டவர் அதையெல்லாற்றுவற்றுக்கு மேலாக இந்த பூமியில் அவருக்கு பிறப்பதற்கு இடமில்லாத இருந்த போதிலும் அவருக்கு பிடித்தமான ஒரு இடம் என்னவென்றால் மனிதருடைய இருதயம். ஹல்லேலூயா. கிறிஸ்து உங்களுக்குள்ளே பிறக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் இந்த பூமியில் பிறந்தார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்து உங்களுக்குள்ளே பிறக்க வேண்டும் என்பதற்காகவே பூமியில் கிறிஸ்து பிறந்தார். ஆமென். அவருக்கு இந்த பூமியில் மாட்டுத்துளவத்தில் அவர் பிறந்திருந்தது. அதுக்கு அவர் வருத்தப்படலை. எதுக்காக அவர் வருத்தப்படுறாருன்னா, உன் இருதயத்தில் இன்னும் பிறக்காமல் இருக்கிறேனே, நீ எனக்கு இருதயத்தில் இடம் கொடுத்தாலும் உன் இருதயத்தில் நான் பிறப்பதற்கு, நிரந்தரமாய் தங்குவதற்கு, கிறிஸ்து நமக்குள்ளே பிறப்பதற்கு இடம் கொடுக்கிறவர்கள் தான் தேவனால் பிறந்தவர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. கிறிஸ்து நமக்குள்ளே பிறப்பதற்காக நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், தேவனால் நம்ம பிறக்க வேண்டும். பக்கத்தில் போய் சொல்லுங்க, தேவனால் நீ பிறக்க வேண்டும். ஆமென். இந்த பூமியில் நீங்கள் வருவதற்கு ஒருவேளை தாயின் தகப்பனும் உங்களை பிறப்பிக்க வைத்து இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் வேதம் நமக்கு தேவன் இந்த பூமியில் பிறந்ததற்கு நோக்கமே என்னவென்றால் நாம் தேவனால் பிறக்க வேண்டும் என்பதற்காக தான். ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் தேவனால் பிறக்க வேண்டும். லூக்கா 1:31 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், லூக்கா 1 Luke chapter 1 verse 31, லூக்கா 1:31 யாராவது ஒரு சத்தமாக வாசிங்க. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், இதோ இயேசு என்று பெயரிடுவாயாக. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். ஓகே, 28-29 வாசிங்க. 28-29 அதிலே லூக்கா 1 Luke chapter 1 28-29. லூக்கா 1:28-29. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. மரியாளுக்கு அங்கே பார்க்கிறோம் ஒரு 3 வாழ்த்துதல் தேவதூதன் அங்கே வாழ்த்துகிறதை பார்க்கிறோம். 3 வாழ்த்துதல் 28வது வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபை பெற்றவளே வாழ்க, கிருபை பெற்றவளே வாழ்க. 2வது வாழ்த்துதல் கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்று சொல்லி, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்று சொல்லி 3வது பார்க்கிறோம், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி. இந்த 3 வாழ்த்துதல் தேவ தூதனிடத்திலிருந்து கர்த்தரிடத்திலிருந்து மரியாளுக்கு வருகிற பொழுது நீங்களும் நானா இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நற்செய்தி வருகிறது, ஒரு நன்மையான செய்தி வருகிற பொழுது நியாயப்படி நீங்கள் சந்தோஷப்பட்டு இருக்க வேண்டும். ஆனால் மரியாளுடைய சூழ்நிலை வித்தியாசமானது. அவள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்தாள், கன்னிகையாய் நியமிக்கப்பட்டிருந்தால் திருமணமாகவில்லை. அந்த நேரத்தில் அவளுக்கு ஒரு செய்தி வருகிறது, நீ கர்ப்பவதியாகி என்று சொன்னதை உடனே அவள் கலங்கினாள். இது என்னவாகுமோ என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். 29வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தூதனை முதலாவது கண்டு அவள் கலங்கி, 29 வாசிக்கிறோம், அவள் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன், தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தை உங்களுக்கு வரும் என்றால், தேவனிடத்திலிருந்து ஊழியக்காரரிடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வரும் என்றால், ஒருவேளை அது இதெல்லாம் நடக்குமா என்று சொல்லி உங்களுடைய சிந்தை, மாம்ச சிந்தைகளை அது அவ்விசுவாசத்துக்கு நேராக கொண்டு போக அப்படி இடம் கொடாதபடிக்கு கர்த்தர் அவர் சொன்ன அதை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்ம நினைக்கிறபடி அவர் செய்வார் என்பதில் அல்ல,
தேவனுடைய நினைவு உங்களுடைய நினைவுகளுடைய அவருடைய நினைவுகள் பெரிதானவைகள். நம்முடைய வழியை விட அவருடைய வழிகள் ஆச்சரியமானவைகள். ஆகவே தேவன் ஒரு வார்த்தை கொடுப்பார் என்றால் அதை ஆமென்றும் ஆமென் என்று நீங்க ரிசீவ் பண்ணிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை பெற்றவளேன்னு தேவதூதன் சொல்கிறாள். ஆசீர்வதிக்கப்பட்டவளே, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்று சொல்லி வாழ்த்துதல் சொன்ன உடனே அவள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று சொல்வதை விட்டுவிட்டு மரியாள் கலங்கினாள் என்று சொல்லி வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவளுக்குள்ள கிறிஸ்து பிறக்க போகிறார் என்ற அந்த சந்தோஷம் இல்லாதபடிக்கு, கிறிஸ்து எனக்குள்ள பிறக்க போகிறார், அண்ட சராசரங்களை படைத்த தேவன் எனக்குள்ளவா கிறிஸ்து பிறக்க போகிறார் என்று மகிழ்ச்சியா இல்லாதபடிக்கு அவள் கலங்கினாள். தன்னுடைய இருதயத்திலே வைத்து சிந்தித்து கொண்டிருந்தாள். இது எப்படி முடியுமோ என்று சொல்லி கலக்கத்துடன் மரியாள் காணப்பட்டாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன், கிறிஸ்து இன்னைக்கு அநேகருடைய இருதயத்திலே கிறிஸ்து பிறப்பதற்கு இடம் கொடாதபடிக்கு ஒரு கலக்கத்தோடு ஒரு கவலையோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நான் சொல்லுகிறேன், அதையெல்லாம் தூக்கி வச்சுட்டு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தில் பிறப்பதற்கு நீங்கள் இடம் கொடுங்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தினுடைய காரியங்கள் நிரந்தரமானவைகள் அல்ல, அவைகள் அநித்தியமானவைகள். ஆனால் கிறிஸ்து உங்களுக்குள்ளே பிறக்க வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்து அங்கே பிரியப்படுகிறதை பார்க்கிறோம். கலாத்தியர் 4வது அதிகாரம், கலாத்தியன் சாப்டர் 4 verse 19, பவுல் இப்படியாக எழுதுகிறதை பார்க்கிறோம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. பவுல் எழுதுகிறார், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவேதனைப்படுகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆங்கிலத்தில் மை லிட்டில் சில்ட்ரன் ஆஃப் ஹூம் travail in birth against until Christ is been formed என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாகும் அளவும், கிறிஸ்து உங்களுக்குள்ளே பிறக்க வேண்டும், உங்களுக்குள்ளே உருவாகும் அளவும் நான் உங்களுக்காக கர்ப்ப வேதனைப்படுகிறேன், உங்களுக்காக கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கலாத்தியர் சபைக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கலாத்தியர் சபை ஆவியிலே தொடங்கினார்கள், ஆனால் அவங்களுடைய முடிவு மாம்சத்திலே கொண்டு போய் முடிந்தது. அதனால தான் பவுல் கலாத்தியர் சபையை பார்த்து சொல்கிறார், புத்தி இல்லாத கலாத்தியர்களே, நீங்கள் எப்படி ஆவியில தொடங்கினீர்கள், எவன் உங்களை மயக்கினான் என்று சொல்லி பவுல் அங்கே கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவை பிறப்பிக்க வேண்டியவர்கள், கிறிஸ்துவை தன்னுடைய இருதயத்திலே கர்ப்பந்தரிக்க வேண்டியவர்கள். ஆனால் பார்க்கிறோம் பவுல் அங்கே வேதனையோடு சொல்லுகிறதை பார்க்கிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நம்ம நினைக்கிறோம் பெண்கள் மாத்திரம்தான் எனக்கு குழந்தையை கர்ப்பம் தரிப்பாங்கன்னு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்களும் சொல்லுங்க, ஒரு மாதிரி பார்க்காதீங்க, ஆண்களும் கர்ப்பம் தரிக்க முடியும். ஆமேன். வயிற்றில் இல்லை, இருதயத்தில். ஆமேன். கிறிஸ்துவை அதான் பவுல் சொல்கிறார், கிறிஸ்து உங்களில் உருவாகும்படிக்கு, உங்களுடைய இருதயத்தில் கிறிஸ்து உருவாகும்படிக்கு. ஆமேன். கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாகும்படிக்கு நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். ஒரு குழந்தை உருவாவதற்கு எவ்வளோ மாதங்க ஆகும் சொல்லுங்க? ஒரு குழந்தை, சைல்டு டு பார்ன், ஹவு மெனி மந்த்ஸ் இட் டேக்? 10 மாதம் ஆகும். அப்போ அதே போல கிறிஸ்துவை நீங்கள், ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொண்ட நாளில் இருந்து இந்நாள் வரைக்கும் அல்லது அவருடைய வருகைக்கு வரைக்கும் கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாகி இருக்கிறாரா? கிறிஸ்து உங்களுக்குள்ளே அவருக்கு ஏற்ற வளர்ச்சிக்கு ஏற்ற வளர்ச்சி உங்களுக்குள்ளே காணப்படுகிறதா என்பதை நாம் இந்த நாளிலே நாம் நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எல்லாரும் பாருங்க, இப்போ டேனி இருக்காப்புல, இவன் பிறந்ததுலேருந்தே அப்படியே 3 வயசுலேயே இருக்கிற மாதிரியே ஒரு 5 வருஷமாக அப்படியே இருந்தால் எப்படி இருக்கும்? குழந்தையாகவே இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 10-15 இயர்ஸாக ஹீ இஸ் லைக் பேபியாகவே இருக்கிறான். வளர்ச்சியும் அப்படி தான் இருக்குது, மூளையும் அப்படி தான் இருக்குது, நடத்தையும் அப்படி தான் இருக்குது. பேபியாகவே ஒரு 20 வருஷம் இருக்கிறான்னா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா? ஹலோ, இருக்கிறீங்களா? சொல்லுங்கள். பேபியாகவே ஜோஷுவா இருந்தால் பிரதருக்கு சந்தோஷமாக இருக்குமா? இன்னும் வாயை பேச மாட்டீங்க, பேசுங்க. இல்லை, அந்த வளர்ச்சி
குழந்தையா இருக்கிற போது அந்த வளர்ச்சி, அதுக்கப்புறம் வாலிப வயது வளர்ச்சி, அதுக்கப்புறம் முதிர் வயது வளர்ச்சி, பூரண புருஷருக்கு ஏற்ற வளர்ச்சி காணப்பட வேண்டும். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் கிறிஸ்து உங்களுக்குள்ளே கர்ப்பந்தரிக்க வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி பவுல் விரும்புகிறதை பார்க்கிறோம். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து இன்னும் அவங்களுடைய இருதயத்தில் இன்னும் குழந்தையாகவே இருக்கிறார். சிலருடைய இருதயத்தில் பார்த்தீங்கன்னா குறமாத குழந்தையாகவே இருக்கிறாங்க. ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாதபடிக்கு அப்படியே ததும்பிக்கிட்டே இருக்கிறாங்க. 6 மாதம் 5 மாதம் குழந்தையாகவே கிறிஸ்துவ தன்னுடைய இருதயத்தில். அதனால தான் பார்த்தீங்கன்னா ரோமன் கேத்தலிக்கில் இன்னும் குழந்தையேசுன்னு குழந்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சொல்கிற புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்து உங்களுக்குள்ள பூரண வளர்ச்சி அடைய வேண்டும். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், நீ போதகனா இருக்க வேண்டிய நீ இன்னும் நீ புட்டிப்பாலே குடிச்சிக்கிட்டு இருக்கிய, பிரியாணி சாப்பிட வேண்டிய நீ இன்னும் நீ பால் புட்டியே குடிச்சிக்கிட்டு இருக்கிய. போதகனா இருக்க வேண்டிய நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து எத்தனை நாள் கிறிஸ்துவை பின்பற்றினாய், அத்தனை நாட்கள் உனக்குள்ளே அவருக்கு ஏற்ற அவரை அறிகிற அறிவின் வளர்ச்சி உனக்குள்ள காணப்பட வேண்டியது அவசியம். தேவனை அறிகிற அறிவு தான் என்னது? நித்திய ஜீவன். அப்போ தேவனால கிறிஸ்து எங்களுக்குள்ள பிறப்பிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு 5 காரியத்தை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்து அதற்கு பிறகு நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த பூமியில பிறந்ததற்கு ஒரு நோக்கம் என்னவென்றால் நீனும் நானும் தேவனால் பிறந்தவர்கள் என்பதை நீ விசுவாசிக்க வேண்டும். யோவான் 1 அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஜான் சாப்டர் 1 verse 13, மாம்ச சித்தத்தினாலாவது தேவனாலே பிறந்தவர்கள், அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க தேவனாலே பிறந்தவர்கள். ஆமென். உலக பிரகாரமான தாயார் இருக்கலாம், உலக பிரகாரமான தகப்பன்மார் இருக்கலாம், ஆனால் நீங்கள் கிறிஸ்துவினாலே தேவனாலே பிறந்தவர்கள். உங்களுடைய பிறப்பை அங்கே பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, மாம்ச சித்தத்தினாலாவது பிறக்கவில்லை, அல்லது உலக பிரகாரமான இரத்தத்தின் சித்தத்தினாலாவது பிறக்கவில்லை. தேவனுடைய சித்தம் என்னவென்றால் நீங்கள் தேவனால் பிறப்பதுதான் கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய பிறப்பே தேவனுடைய பிறப்பினால் பிறக்க வேண்டும் என்பதால் தேவனால் பிறப்பதுதான் தேவனுடைய சித்தம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் தேவனால் பிறப்பதுதான். சொல்லுங்களேன் வாயை திறந்து, நான் தேவனால் பிறப்பதுதான் தேவனுடைய சித்தம். உங்க பிறப்பு உங்களுடைய நித்தியத்திலிருந்து இந்த பூமிக்கு வருவதற்கு, ஒரு நித்தியத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்து திரும்பவும் நித்தியத்துக்குள்ள போவதுதான் தேவனுடைய சித்தம். அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் செய்வீர்கள் என்றால் தேவனால் பிறந்தவர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அப்படி தேவனால் பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால், அதே யோவான் 1:12 வாசிக்கிறோம், ஜான் சாப்டர் 1:12 வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவர்களுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர் அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. இது தேவனால் பிறந்தவர்களுக்கு அவர்கள் பெற்றுக்கொண்ட சுதந்திரம், அவர்கள் பெற்றுக்கொண்ட அதிகாரம். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம எத்தனையோ முறை நம்ம வாசித்திருக்கிறோம், எத்தனையோ முறை மனப்பாடம் பண்ணி இருக்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தை திரும்பி திரும்பி வாசிக்க சொன்னார். பல நாட்களுக்கு முன்பதாக இதை வாசிக்கிற பொழுது ஆண்டவர் சொன்னார், இதில் 2 வகையான கூட்டத்தார் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு அதில் வெளிச்சத்திலே ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். வேதம் சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய். ஹல்லேலூயா. ஒரு கூட்டம் இயேசுவை விசுவாசிக்கும். ஒரு முஸ்லீமாக இருக்கலாம், ஹிந்துவாக இருக்கலாம், அவங்க இயேசுவை விசுவாசிப்பாங்க. ஓ இயேசுவா, அவர் தெரியுமே எங்களுக்கு, அவர் கிறிஸ்தவ கடவுள், இந்த பூமியில் வந்து மரிச்சார்,
அவர் உயிரோடு எழும்பினார், நன்மைகள் செய்தார், வியாதிகளெல்லாம் சுகமாக்கி இருக்கிறார், பிசாசுகளை துரத்தி இருக்கிறார், அவர் கிறிஸ்தவ கடவுள் என்று சொல்லி கிறிஸ்துவை விசுவாசிப்பார்கள். முஸ்லிம்க்கு அவர் மேசியா, அவர் தீர்க்கதரிசி என்று சொல்லி அவர்கள் விசுவாசித்தார்கள். ஆனால் யாருக்கு அவர் பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார் என்றால், அவர்களை விசுவாசிக்கிறவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். ஒரு கூட்டம் விசுவாசிக்கிற கூட்டம், இன்னொரு கூட்டம் அவருடைய விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ தேவனால பிறந்திருந்தன்னா அவரை நீ ஏற்றுக்கொண்டிருக்கிற, அவருடைய அதிகாரத்தை நீ அறிந்திருக்கிறாய். யூ நோ ஹிஸ் அத்தாரிட்டி. ஆமென். அவருடைய அதிகாரத்தை நீ அறிந்து நீ செயல்படுகிற மனுஷனாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய அதிகாரத்தை அறிந்து செயல்படுகிற மனுஷனாக இருக்கணும். ஒரு தேவ மனுஷன், பாஸ்டர் தினேஷ் என்று சொல்லி ஒரு தேவ மனுஷன், இந்திய தேசத்தில் சென்னை பட்டணத்தில் ஜீசஸ் இஸ் அலைவ் மினிஸ்ட்ரி, கர்த்தருடைய ஊழியத்தை, டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியை செய்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன். அவர் மூலமாய் அநேக ஜனங்கள் கர்த்தர் பிசாசின் பிடியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தார். ஒரு இடத்துல போயிட்டு அவர் ஒரு சகோதரிக்கு பிசாசுகளை துரத்தி அந்த சகோதரி சாப கட்டுகளை உடைத்து கர்த்தர் அந்த சகோதரியை விடுதலை ஆக்கின பிறகு அந்த பிசாசு சொல்லிச்சான், இரு நீ வீட்டுக்கு தானே போகிறேன், நான் வீட்டில் உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிசாசு இந்த பாஸ்டருக்கு விரோதமாக சொல்லிச்சான். இவர் வீட்டுக்கு வந்துட்டார், அந்த பிசாசை துரத்தி விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்தோன்னா அவங்க வீட்டில் இருக்கிற சிறு குழந்தை, ஒரு 2.5 வயசு குழந்தை, திடீர்னு பார்த்தா அன்றைக்கு இரவு அழுதுகிட்டு இருக்குது. இவருக்கு ஒன்றுமே புரியல, நல்லா இருக்கிற குழந்தை திடீர்னு அழுவுதே. ஏன்னா இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில் பார்க்குறோம், சில நேரங்களில் அந்த ஆவிகள் நம்ம குடும்பத்தை, பிள்ளைகளை தாக்குவதற்கு அது முயற்சிக்க பண்ணும். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், அது ஒன்றும் உங்களை தொட முடியாது. அப்போ இவருக்கு புரிஞ்சிருச்சு, அந்த ஒன்று சொல்லிச்சே, நான் உன்னை வீட்டில் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பேய் சொல்லிச்சே, அதனால தான் இந்த பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னைக்கும் அழாத குழந்தை அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக வீலுன்னு அழுதுகிட்டே இருக்குது. ஒன்றும் ஜுரமோ எந்த பிரச்சனைகளும், ஆனால் அழுதுகிட்டே இருக்குது. இவர் போனார், போயிட்டு ஹாலில் போய் நின்னார். அந்த சொல்லிட்டு போன பேய் அந்த ஹாலில் நின்றுச்சு, அப்படி சிரிச்சுக்கிட்டு நிற்குது, ஹாலில் நிற்குது. இவர் நேராக கிச்சனுக்கு போனார். கிச்சனுக்கு போயிட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்தார். தண்ணி எடுத்துட்டு அவர் சொன்னார், நான் இந்த தண்ணியை குடித்து முடிக்கிறதுக்குள்ளே இந்த இடத்த விட்டு ஓடி போயிடு பிசாசே, குடித்து முடிக்கிறதுக்குள்ளே நீ என் வீட்டை விட்டு ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தண்ணியை கடன்னு குடிச்சிட்டு டப்புன்னு வச்சார். அதோட ஓடி போயிடுச்சு பிசாசு. இதுதான் தேவன் அந்த தேவ மனிதனுக்கு நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம். ஆமென். பிசாசை கண்டு பயப்படாதீங்க. ஆமென். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அதிகாரம் தேவனால் பிறப்பது என்றால் வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பிள்ளைகளாகும்படிக்கு அவர் அதிகாரம் கொடுக்கிறார். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் நமக்கு சர்ப்பத்தின் மேலும், லூக் சாப்டர் 10 verse 10, பத்து 19, ஓகே 19 வாசிங்க. 19 சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறபடினா சத்ருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளக்கூடிய அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒன்றும் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நான் சொல்கிறேன், எந்த ஒரு மனுஷன் ஜெபத்தில் அதிகமாய் தரித்திருக்கிறானோ அவனுக்கு அந்த அதிகாரத்தை அதிகமாய் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எந்த ஒரு மனுஷன் ஜெபத்தில், பக்கத்தில் பாருங்களேன், யாருக்கும் கழுத்து வலிக்குதா? எந்த ஒரு மனுஷன் ஜெபத்தில் தரித்திருக்கிறானோ அவனுக்கு அந்த அதிகாரத்தை அதிகமாய் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வருகிற ஆண்டில் நான் சொல்கிறேன்,
உங்கள் நேரங்களை வீணடிக்காதபடிக்கு 2 காரியத்தில் நீங்கள் அதில் முக்கியத்துவம் படுத்துவீர்கள் என்றால் நான் சொல்லுவேன், வருகிற ஆண்டு உங்களுக்கு ஒரு ஜெயமுள்ள ஆண்டாக, வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டாக, ஆவிக்குரிய மண்டலங்களை நீங்கள் ஜெயமெடுக்கிற ஆண்டாக நீங்கள் காணப்பட முடியும். ஒன்று என்னவென்றால், நீங்கள் சபை கூடுதலை விட்டுவிடாதபடிக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்துடணும். வேலையாக இருந்தால் ஓகே, மற்றபடி சபை கூடுதலை விட்டுவிடாதபடிக்கு, சிலர் சபை கூடுதலை விட்டுவிடுகிறது போல நீங்கள் விட்டுவிடாது இருக்க தேவன் உங்களுக்கு கிருபை தருவாராக. 2வது, உங்களுடைய ஜெப வேலையை அதிகரிக்க வேண்டும். ஆமென். உங்களுடைய தனிப்பட்ட ஜெப வேலை தான் உங்களுடைய நித்தியத்தை நிர்ணயிக்கிறது என்பதை மறந்து போய்விடாதீர்கள். கர்த்தரோடு இருக்கிற அந்த உறவு தான் உங்களுடைய நித்தியத்தை நிர்ணயிக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்போ தேவனால் பிறப்பது அங்கே பார்க்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரத்திலே 3ஆவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யார் தேவனால் பிறந்தவர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு. ஜான் சாப்டர் 3 verse 3 யாராவது வாசிங்க. யோவான் 3:3. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதே இதில் நாங்கள் 5வது வசனத்தை வாசிங்க. ஜான் சாப்டர் 3:5. நிக்கோதேமுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது மறுபடியும் பிறக்க வேண்டுமாம். முதலாவது சொல்லது அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், 3:3 பார்க்கிறோம், மறுபடியும் நீ பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய். 2வது சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடி பிறக்க வேண்டும். ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்க வேண்டும். அவன் அப்படி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். முதலாவது காண மாட்டான், 2வது பிரவேசிக்க மாட்டான். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு தேவன் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்திருக்க வேண்டும். முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து எடுக்காதவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. மார்க் 16:16 சொல்லப்பட்டிருக்குது. மார்க் சாப்டர் 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் சொன்ன வார்த்தைகள் மாறாதவைகள். ஹல்லேலூயா. நிறைய பேர் அந்த கல்லனை பார்த்துக்கிட்டே, அந்த கல்லனாவது இரக்கத்தை பெற்றுக்கொண்டு அவன் ராஜ்யத்துக்குள்ளே பெற்றுக்கொண்டான். சிலுவையில் பக்கத்தில் இருந்த கல்லனை பார்த்துக்கிட்டு ஞானஸ்தானம் எடுக்காத அநேக கல்லர்களிலும் கல்லலாக இருக்கிறார்கள். நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? நான் சொல்கிறேன், அந்த கல்லன் பைபிளில் கொடுக்கப்படல, அவன் ஞானஸ்தானம் எடுத்தானே இல்லையான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், அந்த கல்லன் நிச்சயமாக அவன் சபைக்கு போயிருக்கிற கல்லனாக தான் இருக்கக்கூடும். எதை வச்சு சொல்கிறேன் என்றால், ஆண்டவர் அந்த சிலுவையில் மரிக்கிற பொழுது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் வருகிற பொழுது, அப்படி தானே சொல்கிறாப்புல, நீர் வருகிற பொழுது உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வருகிற பொழுது என்னை நினைத்தருளும். எப்படி அவர் வர்றது அவருக்கு தெரியும்? கல்லனுக்கு இயேசு மரித்து திருப்பி உயிர்த்தெழ போகிறாருன்னு எப்படி கல்லனுக்கு தெரியும்? உயிர்த்தெழுந்து திரும்ப வரப்போகிறாருன்றது எப்படி அந்த கல்லனுக்கு தெரியும்? அப்போ கண்டிப்பாக அவன் சபைக்கு போயிருப்பான். ஆமாவா? தலையை ஆட்டுறீங்களா இல்லையா? ஆனால் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுவாரான்னு தெரியல, ஆண்டவர் வருவாரான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் அந்த கல்லனுக்கு தெரியும், ஆண்டவரே நீர் வருகிற பொழுது என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவர் சொல்லுவார், இல்லப்பா நீ அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பா என்று சொல்லி. நான் சொல்கிறேன், நிச்சயமாக அவன் அந்த கல்லை சபை கூடுதலை விடாதபடிக்கு சபைக்கு போயிருப்பான். சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறதுனால தான் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து கேள்விப்பட்டு கர்த்தருடைய வருகை குறித்து அந்த இடத்துல பேசுகிறான். ஹல்லேலூயா. யாராவது கல்லனை பற்றி எதாட்டி கேட்டாங்கன்னு சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். ஏன்னா அந்த வெளிச்சம், அந்த வெளிப்பாடு அந்த கல்லனுக்கு கொடுக்கப்படாமல் இருந்தால் ஆண்டவர்கிட்ட ஒரே வார்த்தையில் ஜெபம் பண்ணியிருப்பான். அந்த சரிசெய்கிற மாதிரி ஜெபம் பண்ணியிருப்பான். கிருபையா என் மேல் இறங்கியறலும், நான் பாவியா என் மேல் கிருபையா இறங்கியறலுக்கு ஆலயத்துக்கு வெளியே நின்று ஜெபிச்சவனை போல ஜெபிச்சிருப்பான். ஆனால் இவன் ஜெபம் வித்தியாசமானது. கர்த்தருடைய வருகை குறித்து அவன் நினைவூட்டி அவன் ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா.
அப்போ தேவனால் பிறக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ரெண்டாவது நாங்கள் பார்க்கிறோம் யார் தேவனால் பிறந்தவர்கள் என்று சொல்லி 1 John chapter 2 verse 29. 1 John 2 அதிகாரம் 1 John 2 அதிகாரத்திலே 29வது வசனம். 1 John chapter 2 verse 29. 1 John 2 அதிகாரம் 29வது வசனம். யாராவது ஒரு வாசிங்க. அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினாலே நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா ஹல்லேலூயா சொல்லுங்கப்பா, ஹல்லேலூயா சொல்றதுக்கா? தேவன் நீதி உள்ளவர். He is a righteous God. தேவன் நீதி உள்ளவராய் இருக்கிறபடினால் நீதியை செய்கிறவன் எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். ஹல்லேலூயா. நீங்க நீதி செய்கிற பொழுது நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீர்கள். தேவனால் பிறந்திருக்கிறீர்கள். கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாகுகிறார் என்பதை நீங்கள் மறந்து போய்விடாதீர்கள். மத்தேயு 3 அதிகாரத்தில் 15வது வசனம், Matthew chapter 3:15 நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய நீதி அங்கே பார்க்கிறோம். பிதா, Matthew chapter 3 verse 15. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கிறோம். யோவானுக்கு அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோவான் ஞானஸ்தானம் அங்கே இயேசுவுக்கு கொடுக்கிற பொழுது தடை செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்றார், நீ இப்பொழுது இடம் கொடுப்பா, ஞானஸ்தானம் நான் எடுப்பதற்கு இடம் கொடு. நான் பாவத்துக்கு மரித்து அதற்காக நான் எடுக்கலாம். நான் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்காக எடுக்கிறேன். ஆனால் நாமோ பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கத்தக்கதாய் நாம் ஞானஸ்தானம் எடுக்கிறோம். நான் சொல்கிறேன், ஞானஸ்தானத்தின் மூலமாக வசனம் சொல்கிறது எல்லா நீதியும் நிறைவேற்றுவது அவருக்கு ஏற்றதாக இருந்ததாம். அல்லேலூயா. தேவனுடைய நீதியை நாம் நிறைவேற்ற நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே இதில் மத்தேயு 5 அதிகாரத்தில் Matthew chapter 5 14 and 16, மத்தேயு 5 14 16 நம்ம வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய நீதி பிதாவுக்கு முன்பதாக நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். வாசிங்க அந்த வசனத்தை. Matthew chapter 5 verse 14. 16வது வசனம் வாசிங்க. இவ்விதமாய் மனுஷர் அவர்களுக்கு முன்பதாக உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது. உங்களுடைய நீதி இன்னும் பிரகாசிக்க கடத்தக்கதாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் தேவனுடைய நீதியை நீங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால தான் உங்கள் பேர் என்னது? நீதிமான். ஹல்லேலூயா. நீங்கள் நீதி செய்ய 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 உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வெளிச்சம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க, அந்த வெளிச்சம் இன்னும் அதிகமாய் பிரகாசிக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் கிறிஸ்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்க வெளிச்சம் எப்படி தான் இருக்குது? எப்படி தான் இருக்குது? நைட் இதுன்னு பெட்ரூம் டேபிளில் டேபிளில் வைக்கிற டிம் லைட் மாதிரி இருக்குது, டச் லேம்ப் மாதிரி இருக்குது. சிலர் பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்கிறது, மங்களாக எறிகிற அந்த பல்ப்பு மாதிரி இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நாளுக்கு நாள் உங்கள் லைட்டு பிரகாசிக்கணும். ஆமேன். முதல்ல ஆரம்பத்தில் சின்ன குண்டு பல்பாக இருக்கலாம், அதுக்கப்புறம் அது கொஞ்சம் டியூப் லைட்டாக மாறணும். ஆமேன். டியூப் லைட்டாகவே வருஷம் பூரா இருக்கக்கூடாது. ஆமேன். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஹாலஜன் பல்பாக மாறணும். ஆமாவா இல்லையா? அதுக்கப்புறம் இந்த கிரிக்கெட் ஸ்டேடியமில் எரியிற அந்த பெரிய பல்ப் இருக்குல்ல, கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் வைக்கிற அந்த பெரிய ஹாலஜன் லைட்டு, அப்படி வெளிச்சம் பிரகாசிக்கணும். நீதி செய்கிற பொழுது, நற்கிரியைகள் செய்கிற பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற நீதியை மனுஷர்கள் கண்டு, பிதா கண்டு, மனுஷருக்கு நீங்கள் செய்கிற நீதியை பார்த்து, நற்கிரியைகளை கண்டு பிதாவுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் பிரகாசிக்கப்பட வேண்டும். ஏதோ வருஷத்துக்கு ஒருக்கா கிறிஸ்மஸுக்கு நம்ம ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கறது இல்லை.
நீங்கள் மாதம் மாதம் நீதி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். சமயம் வாய்க்கும் போதெல்லாம் நீதி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு நன்மை செய்ய திராணி இருக்கிற பொழுது செய்யத்தக்கவர்களுக்கு நீங்கள் செய்யாமல் போனால் அது உங்களுக்கு பாவமாக இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நன்மை செய்ய உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறது, நற்கிரியை செய்ய உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த நேரத்தை நீ பிரயோஜனப்படுத்தி கொள்ளாமல் இருப்பாய் என்றால் உங்கள் வெளிச்சம் அடுத்த லெவலில் டிம்முன்னு டிம்மி ஆயிரும், டிம் பல்ப் ஆகிடும். நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? எரிஞ்சு கொண்டிருக்கிற நல்ல பிரகாசமாக எரிஞ்சு கொண்டிருக்கிற லைட்டு ஒரு 6 மாதம் நற்கிரியை செய்யாமல் போனால் அப்படியே வெளிச்சம் குறைஞ்சிரும். ஆகவே வசனம் சொல்லுகிறது, நாம் நற்கிரியைகளை செய்ய அவர் நம்மை அழைத்திருக்கிறார். டைட்டஸ் சாப்டர் 2 verse 14, தீத்து 2:14 நம்ம வாசிக்கிறோம். அவர் நம்மை அழைத்தது நமக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தி அவர் நமக்கு விலைக்கிரகமாய் கொடுத்திருக்கிற அவருடைய இரத்தம் என்ன செய்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமத்திலிருந்து, டைட்டஸ் சாப்டர் 2 verse 14, நம்மை அவர் சகல அக்கிரமத்திலிருந்து மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவருடைய இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. பாவத்திற்கு மாத்திரமல்ல, நம்முடைய அக்கிரமங்களுக்கு மாத்திரமல்ல, நற்கிரியைகள் செய்வதற்கு நம்மை சுத்திகரித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விதவை பார்க்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அந்த விலையேற பெற்ற அந்த பரிமள தைலத்தை உடைத்து ஆண்டவருடைய பாதத்திலே சிரசிலே ஊற்றி அங்கே பார்க்கிறோம். அந்த விலையேற பெற்ற பெர்ஃப்யூமை அவள் உடைத்து கர்த்தருடைய பாதத்திலும் சிரசிலே ஊற்றுகிறாள். அவருடைய மரணத்திற்கு ஒப்பாக இருக்கிற அந்த பரிமள தைலத்தை அதை ஊற்றுகிறாள். அந்த நறுமணம் அங்கே எல்லாம் அப்படியே வீசுகிறது. கூட இருந்தவர்கள் சொன்னாங்க, இதை விற்று தரித்திரத்துக்கு கொடுத்துருக்கலாமே. ஆண்டவர் சொன்னார், மடப்பையிலே, தரித்திரர் எப்போதும் உங்க கூட இருக்க, நான் சீக்கிரம் நான் பிதாவினிடத்தில் நான் போயிடுவேன். இவளை தொந்தரவு செய்யாதிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இவள் நற்கிரியை செய்திருக்கிறாள், இவளை தொந்தரவு செய்யாதிருங்கள். சிலர் இருக்காங்க, தாவும் செய்ய மாட்டான், செய்கிறவங்களையும் செய்ய விடமாட்டான், அவனும் செய்ய மாட்டான். மற்றவங்க செய்கிறவங்க எதுக்கு கொடுக்கணும், சர்ச்சுக்கு எதுக்கு கொடுக்கணும், எதுக்கு பாஸ்டருக்கு கொடுக்கணும், எதுக்கு ஊழியத்துக்கு கொடுக்கணும், எதுக்கு ஊழியக்காரருக்கு கொடுக்கணும். நீ சேர்த்து வை, சொத்து சேர்த்து வை, பூச்சி அரிச்சு போடும், பொட்டு அரிச்சு போடும், திருடன் திருடிடுவான். நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? நற்கிரியைகளை செய்ய ஒவ்வொரு மாதமும் நீங்கள் பிளான் பண்ணணும், நற்கிரியைகள் செய்ய. அல்லேலூயா. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறீங்க, ஏதாட்டி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு லஞ்ச் பண்ணுறீங்க, ஒரு பிரியாணியை ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, ஒரு 4 பொட்டலத்தை பொட்டலம் கட்டிட்டு போகிற வழியில், ஆஃபீஸ்க்கு போகிற வழியில், அப்படி சிட்டி சென்டர் வழியாக ட்ரெயின் ஏறி போகிற வழியில் 4 ஹோம்லெஸ் பீப்புள் இருப்பான், அவனுக்கு 4 பொட்டலத்தை கொடுத்துட்டு போங்க. நற்கிரியை. அல்லேலூயா. இருக்கிறீங்களா, தூங்கிட்டீங்களா, பசி எடுக்குதோ? நற்கிரியைகளை செய்ய அவர் நம்மை அழைத்திருக்கிறார். தொற்கால் என்ற ஒரு ஸ்திரீ இருந்தால், அவள் நற்கிரியைகளை செய்தார். உடுத்தி என்ன சொல்றது, நிறைய ஸ்வெட்டர்லாம் தச்சு கொடுத்தா. தொற்கால் அவள் நற்கிரியைகளை செய்தாள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போனாலும் அளவு சொல்லுங்களேன், கவலைப்படாதீங்க, நிறைய நாள் இருப்பீங்க. உங்கள் நற்கிரியை பேசிக்கொண்டிருக்கும், அது மறிக்காது. உங்கள் நற்கிரியை பேசிக்கொண்டிருக்கும், உங்கள் நற்கிரியை பேசிக்கொண்டிருக்கும், அது மறிக்காது. அப்போஸ்தலர் நடவடிக்கை 10ஆம் அதிகாரத்திலே கொர்நேலியுவை குறித்து பார்க்கிறோம். அப்போஸ்தலர் ஆக்ட்ஸ் சாப்டர் 10 verse 1 and 2 பார்க்குறோம். ஆக்ட்ஸ் சாப்டர் 2 பார்க்குறோம் 1 and 2. கொர்நேலியு என்ற ஒரு தேவ மனுஷன் அங்கே பார்க்கிறோம். verse 2 you put. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்தானாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மிகுந்த தான தர்மம், நற்கிரியை, தேவனுக்கு நீதி, அதை செய்து எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. டெய்லி மந்த்லி நீங்கள் எடுக்கிற சேலரியில் நான் சொல்கிறேன், சர்ச்சுக்கு டைத் வைக்கிறீங்க, காணிக்க போடுறதுக்கு அதுக்கு தனியாக எடுத்து வைக்கிறீங்க, தேவனுக்கென்று நற்கிரியை செய்வதற்கு
கர்த்தருக்கென்று ஜனங்களுக்கென்று நற்கிரியை செய்வதற்கு ஒரு தொகையை எடுத்து வைங்க. ஹலோ, இருக்கிறீங்களா? யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 29. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் 27 verse 27. ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 27. திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிப்பதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவுக்கு முன்பதாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. எல்லாத்துக்கும் 2 கை இருக்குதா? அப்படி 2 கை மேலே தூக்கி காட்டுங்க, இல்லை விரிச்சி காட்டுங்க, எப்படியாவது காட்டுங்க. ரைட் ஹேண்டை காட்டுங்க. ஓகே, இது நீங்கள் தேவனுக்கு கொடுக்கிறது. ஆமென். தேவனுக்கு கொடுக்கிறது. இது நீங்கள் லெஃப்ட் ஹேண்டு காட்டுங்க, இது நீங்கள் மனுஷருக்கு கொடுக்கிறது. ஆமென். தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுக்கு கொடுங்க, மனுஷனுக்கு கொடுக்க வேண்டியதை மனுஷனுக்கு கொடுங்க. ஹல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், இவங்களுக்கு நீங்கள் செய்கிற நற்கிரியைகள், இதை நீங்கள் ரொட்டீனாக செய்யணும், ரெகுலராக செய்யணும். ஆடிக்கு அமாவாசைக்கு செய்யக்கூடாது. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஈஸ்டருக்கு, குட் ஃப்ரைடேக்கு, இல்லை டிசம்பரில், இயரில், நியூ இயரில், அப்படி இல்லை. அனுதினமும் மாதத்தில் நீங்கள் ஷெட்யூல் போட்டு வைக்கணும். நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கல. இந்த வருஷத்தில் எத்தனை பேர் ஏழை எளிய மக்களுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு உங்களுடைய நற்கிரியைகளை நீட்டி இருக்கிறீங்க? சும்மா பயப்படாமல் கை வைத்துங்க. எத்தனை பேர் ஏழைகளுக்கு உதவி செய்திருக்கீங்க? நல்லதான் உயர்த்திங்களேன். சரி, எத்தனை பேர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்திருக்கீங்க? திக்கற்ற பிள்ளைகள், அனாதைகள், ஆர்ஃபனேஜ் பீப்புள் பிள்ளைகளுக்கு உதவி செய்திருக்கீங்க? சரி, எத்தனை பேர் ஹோம்லெஸ் பீப்புளுக்கு உதவி செய்திருக்கீங்க இந்த வருஷத்தில்? டெபி கை வைத்திருக்கா? நீ பண்ணியிருக்கியா? யூ கேவ் சம் ஃபுட் கொடுத்தியா? ஓகே. எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் எனக்கு தனக்குன்னு உங்களுக்கே நீங்கள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் பார்ப்பார். உன் வெளிச்சம் இருக்கிறதும் என்ன ஆயிடும்? பியூஸ் ஆகிடும். பல்பு பியூஸ் ஆகிடும். நற்கிரியைகள் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இலங்கையில், இந்திய தேசத்தில் எவ்வளோ ஜனங்க இருக்கிறாங்க. இப்போ நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். எத்தனை பிள்ளை, அட்லீஸ்ட் ஒரு பிள்ளைக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஃபீஸ் கட்டலாம். ஆமாவா இல்லையா? ஹலோ, ஆமாவா இல்லையா? ஒரு வருஷத்துக்கு ஒரு பிள்ளைக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டலாமே. ஆர்ஃபனேஜ் பிள்ளைங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஃபீஸ் கட்டலாமே. அவங்களுக்கு படிக்கிறதுக்கு உதவலாம். நம்ம நல்ல கோட்டும் சூட்டுமா, இந்த ப்ளூ கோட்டு, அந்த கோட்டுன்னு எல்லா கோட்டும் இங்கே என்ன சொல்கிறது, ஹை ஸ்கூலுக்கு நல்ல கோட்டுக்கிட்டலாம் போட்டு போகிறோம். நம்ம ஊரில் எத்தனையோ பிள்ளைங்க யூனிஃபார்ம் வாங்குறதுக்கு கூட காசு இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படி தெரியலன்னா கேளுங்க, பாஸ்டர் சசிகிட்ட கேளுங்க, இல்லை எங்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு டைரக்ட் பண்ணி விட்றேன். அவங்க ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே தரேன். நீங்கள் டைரெக்டாக நற்கிரியை பண்ணலாம். ஹல்லேலூயா. அப்போ அந்த நற்கிரியைகள் செய்கிற பொழுது உங்களுடைய வெளிச்சம் இன்னும் அதிகமாய் பிரகாசிக்கும். இந்த வருகிற வருஷத்துலேருந்து அவர் முடிவெடுங்க. ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரருக்கு, ஏழை ஊழியக்காரர், கஷ்டப்படுற ஊழியக்காரருக்கு நம்ம இந்தியன் ருப்பீஸ்க்கு இல்லை ஸ்ரீலங்கன் ருப்பீஸ்க்கு எவ்வளோ தெரியும்? நம்ம இந்தியன் ருப்பீஸ்க்கு ஒரு 5000 rupees அவங்க இந்த கிறிஸ்மஸில் சந்தோஷமாக இருக்கட்டும். இந்த கிறிஸ்மஸ்க்கு யாராவதுக்கு அனுப்பியிருக்கீங்களா? கஷ்டப்படுற ஊழியக்காரங்களுக்கு யாராட்டி அனுப்பியிருக்கீங்களா? அளவு இருக்கிறீங்களா? நான் கொடுத்துருக்குறேன். வருஷம் நான் கொடுக்குறேன். பிள்ளைங்களை, ஏழை பிள்ளைங்களை, பெங்களூரில் இருக்கிற ஆர்ஃபனேஜ் பிள்ளைங்களை 2 பிள்ளைங்களுக்கு நான் அந்த வருஷத்துக்குள்ளே ஃபீஸை கட்டி நான் அவங்களுக்கு நற்கிரியைகளை செய்திருக்கிறேன். ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு பொண்ணு 3 வருஷமாக அவங்கள படிக்க அவங்களுக்கு வசதி இல்லை. 2 கை கிடையாது, 2 கால் கிடையாது. ஆனால் படிக்கணும்னு அவங்களுக்கு ஆசை. அவங்க இப்போ யூனிவர்சிட்டி படிக்கிறாங்க. அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் 3 வருஷம் நான் தான் கட்டினேன். அதுக்கப்புறம் அவங்க இப்போ யூனிவர்சிட்டி படிக்கிறாங்க. அந்த நற்கிரியைகள், ஆமென், நம்ம செய்கிற பொழுது நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு கொடுத்து, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். எல்லோரும் என்ன ஒரு மாதிரி பார்க்காதீங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். கர்த்தருக்கு கொடுக்குறவன் ஒரு நாளும் கடன்பட்டு போகவே மாட்டான். ஆமென். அவர் இரட்டத்தனையாய், ஆயிரத்தனையாய்
நீங்கள் மாத்திரம் இல்லைங்க, உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படுங்க, உங்கள் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் கொடுக்கறத வச்சு தான் உங்கள் பிள்ளைங்க பார்த்து பார்த்து கொடுக்கும். நீங்களே கஞ்சாமுட்டியாக இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளை கஞ்சத்தினும் கஞ்சலாக இருப்பான். நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு கொடுங்க, ஏழை எளிய மக்களுக்கு உங்கள் கைகளை நீட்டுங்க. ஆமேன். மூன்றாவதாக நாங்கள் பார்க்கிறோம் 1 John chapter 5 verse 1. 1 John 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் வேதம் சொல்லுகிறது, 1 John chapter 5 verse 1. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். ஹல்லேலூயா. தேவனால் விசுவாசிக்கிறவன் எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்தில் போய் சொல்லுங்க, நீங்கள் யூ ஆர் born by Christ. நீ தேவனால் பிறந்திருக்கிற. உன்னுடைய விசுவாசம் தான் உன்னை தேவனால் பிறப்பிக்க பண்ணியிருக்குது. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம், அவர் விசுவாசத்தை தொடங்கினவர் அவர்தான். ஆமென். ஹீப்ரூ சாப்டர் 12 verse 1, எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க நெருங்கி இருக்கிற பாரங்களையும் பாரத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடங்குறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு ஓட கடவோம். The faith was the racing of the faith. ஒலிம்பிக்கில் ரேஸ் இருக்கிறது போல நம்முடைய ஓட்டம் ஒரு விசுவாச ஓட்டம். அந்த ஓட்டத்தை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்து, அந்த ஓட்டத்தை முடிக்கிறவரும் இயேசு கிறிஸ்து தான். அந்த விசுவாசத்திலே நீ மூழ்குகிற பொழுது உன்னை தூக்கி எடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து. பேதுருடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டுதல் செய்தேன் என்று சொல்லி, நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு இன்றும் பிதாவுடைய வலது பார்சத்திலே அவருடைய இரத்தத்தினாலாகிய வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறபடினால்தான் உன்னுடைய விசுவாசம் இன்றைக்கு வரைக்கும் நிலை நிறுத்தியிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய விசுவாசம், கர்த்தர் நமக்குள்ள அந்த விசுவாசத்தை வைத்தபடினால தான் வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 1 John chapter 5 verse 4, 1 John 5ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் வேதம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேங்க்யூ லார்ட். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்னைக்கு உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு படாத பாடுபடுறாங்க. 3 காரியத்தை நீங்கள் ஜெயிக்கணும். இந்த 3 காரியத்தை நீங்கள் ஜெயித்தாதான் நீங்கள் விசுவாசத்தில் வல்லவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை மறந்து போய் விடாதீர்கள். ஒன்று உலகம், இன்னொன்று மாமிசம், இன்னொன்று பிசாஸ். இந்த 3ஐயும் நீங்கள் ஜெயிக்கணும். அதான் வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். கர்த்தருடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். கர்த்தருடைய விசுவாசமே நம்முடைய உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப அந்த விசுவாசத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் வேத வசனத்தை அதிகமாக படிக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வேத வசனத்தை அதிகமாக தியானிக்கணும், படிக்கணும். ஹல்லேலூயா. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரும். கர்த்தருடைய வசனத்தில் எவ்வளவு நீங்கள் தியானமாக இருந்து அந்த வசனத்தை நீங்கள் அசை போட்டு அந்த வசனத்தை நீங்கள் மென்று ஜூஸ் எடுத்து புழிஞ்சு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் விசுவாசம் பலன் உள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா. மாடு பார்த்துருக்கீங்களா? மாடு பார்த்துருக்கீங்களா? இன்னும் பார்க்காத மாதிரி இருக்கிறீங்களே. பார்த்துருக்கீங்களே? மாட்டுக்கு ஒரு தன்மை உண்டு. எல்லா மிருகங்களை காட்டிலும் மாட்டுக்கு ஒரு தன்மை உண்டு. என்னவென்றால் அது நல்ல அந்த புல்லை போட்டு அசை போட்டு நன்றாக அதை சுவைத்து அதில் இருக்கிற சாரெல்லாம் உளுங்கி எல்லாம் இது பண்ணி அந்த புல் என்ன ஆகும்னா அதனுடைய வயிற்றுக்குள்ளே போய்விடும். அசை போட்ட பிறகு என்ன ஆகும்? வயிற்றுக்குள்ளே போயிடும். கேட்குறீங்களா? தூங்குறீங்களா? வயிற்றுக்குள்ளே போயிடும். போனதுக்கப்புறம் அந்த மிருகத்துக்கு மாத்திரம்தான் அந்த அந்த இதை கொடுத்துருக்கிறாரு கர்த்தர், அந்த கிருபையை கொடுத்துருக்கு. எப்படின்னா திரும்பவும் அந்த வயிற்றில் போன அந்த புல்லை திரும்பவும் வாய்க்கு கொண்டு வந்து திருப்பி அசை போடக்கூடிய அந்த கிருபை உண்டு மாட்டுக்கு. ஹலோ, இருக்கிறீங்களா?
அதுக்காக உங்கள் வயிற்றுக்குள்ளே போன சாப்பாடை திருப்பி வாயில் எடுத்துன்னு சொல்ல வரல நான். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வசனம், உங்கள் வசனத்தை நீங்கள் தியானிக்கிற பொழுது அந்த வசனத்தை நீங்கள் அந்த நாள் முழுவதும் நீங்கள் மாடு அசை போடுகிறது போல் நீங்கள் அசை போட்டு அந்த ஒரு நாளைக்கு நீங்கள் வசனத்தை நீங்கள் தியானிக்கிற பொழுது நீங்கள் ஒரு 4 வசனத்தை வருகிற ஆண்டில் அதை நான் அபியாசப்படுத்த போகிறோம். ஒரு நாளைக்கு 4 மனப்பாட வசனம். திருப்பி உங்களை சண்டே ஸ்கூலுக்கு கூட்டு போகணும். ஒரு நாளைக்கு 4 மனப்பாட வசனத்தை மண்டே டு ஃப்ரைடேக்கு மனப்பாடம் பண்ணி அந்த 4 வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. அந்த வசனத்தில் இருக்கிற இது வாக்குத்தத்தமாக இருக்கலாம், கட்டளையாக இருக்கலாம், இல்லது வரப்போகிற காரியமாக இருக்கலாம், தேவனுடைய அன்பை குறித்து எந்த இதாக இருந்தாலும் சரி, இயேசு பேசின வார்த்தைகளை வாசித்து அதை தியானம் பண்ணி ஒரு டைரியில் எழுதி அந்த நாள் முழுவதும் அந்த வசனத்தை அசை போடுங்க. அந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க, அந்த வசனத்தை வச்சு பாட்டு பாடுங்க, அந்த வசனத்தை வச்சு தீர்க்கதரிசனம் வரைங்க, அந்த வசனத்தை வச்சு நோய்களை நீக்குங்க, பேய்களை ஓட்டுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த வசனத்தை வச்சு ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளவு டிஷ் பண்ண முடியுமோ அவ்வளவு அந்த வசனத்து மேலே வச்சிருக்கிற உங்க தாகத்தை பொறுத்து தான் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ விஜயா சிஸ்டர் இருக்காங்க, ஒரு ரைஸ் தாங்க, ஒரு ஒயிட் ரைஸ் தான். பெண்களுக்கு தெரியும், ஒரு ஒயிட் ரைஸ் தான். அந்த ஒரு ஒயிட் ரைஸில் வச்சு எவ்வளவு டிஷ் பண்ணலாம்ல. சாம்பார் சாதம் பண்ணலாம், புளி சாதம் பண்ணலாம், தயிர் சாதம் பண்ணலாம், வேறு என்னது இருக்குது, தக்காளி சாதம் பண்ணலாம், லெமன் ரைஸ் பண்ணலாம். கண்டென்ட் என்னதுங்க? கண்டென்ட் என்னதுங்க? ஒயிட் ரைஸ் தான், ஒரு ஒயிட் ரைஸ் தான். ஆனால் வெரைட்டி பாருங்கள், எவ்வளோ வெரைட்டி இருக்குது. அதே போல் தான் வசனம். நீங்கள் ஒரு வசனத்தை எடுத்தால் அந்த வசனத்திலேருந்து நீங்கள் அந்த வசனத்தை தியானிக்கலாம், அந்த வசனத்தை வச்சு ஜெபிக்கலாம், அந்த வசனத்தை வச்சு பாடலாம், அந்த வசனத்தை வச்சு யாருக்காவது அந்த நேரத்தில் நீங்கள் மற்றவங்களுக்கு ஜெபிக்கிற பொழுது அது தீர்க்க தரிசன வசனமாக போகும். அந்த வசனம் மற்றவங்களை சுகப்படுத்தும், அந்த வசனம் மற்றவங்களை ஆற்றி தேற்றும், அந்த வசனம் மற்றவர்களுக்கு அது வழிகாட்டியாக இருக்கும், அந்த வசனம் மற்றவங்களுக்கு ரட்சிப்பின் பாதையை கொடுக்கும். அந்த வசனத்தில் இருக்கிற வல்லமை புறப்பட்டு செய்ய வேண்டியதை செய்து தான் ஆகும். ஆனால் உங்களுக்கு இருக்கிற அந்த வசனத்தின் மேல் இருக்கிற தாகத்தை பொறுத்து தான் அந்த வசனம் கிரியை செய்யும். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? நான் கேலண்டரில் 2 வசனம் படிச்சுட்டேன், என் கடமை முடிஞ்சிடுச்சு, பாய் பாய் அப்படின்னு போனீங்கன்னா அது ஒன்றும் செய்யாது, அது கேலண்டரோடு தான் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவரே இந்த வசனம் கிரியை செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கிற பொழுது அந்த வசனம் கிரியை செய்யும். எத்தனை பேருக்கு தெரியும் தானியேல் 21 நாள் உபவாச ஜெபம் போய்கிட்டு இருக்குது? நான் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் போட்டு விட்றேன், குரூப்பில் போட்டு விட்றேன். எத்தனை பேருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாதா? கர்த்தாவே, என் நம்பர் யார்ட்டெல்லாம் இருக்குது? இல்லாதவங்க வாங்கிக்கோங்க, வேணும்னா வாங்கிக்கோங்க, கட்டாயமாக இல்லை, விஷ்ணமாக இல்லை. தானியேல் உபவாச ஜெபங்கள் இன்றைக்கி 14வது நாள், இப்போ இன்றைக்கி 15th டே போயிட்டுருக்கு. 1/2 மணி நேரம், 1.5 மணி நேரம், சாயந்தரம் 4:30 மணிலேருந்து 6 o'clock வரைக்கும் நடக்குது. இந்தியன் டைமுக்கு வந்து 10 o'clock நடக்குது. ஃபஸ்ட்டு 1/2 hour அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணுவோம், 1/2 மணி நேரம் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுவோம். பிறகு அதுக்கப்புறம் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து அவங்களோட டெலிவரன்ஸ்குள்ளே வழி நடத்துறது, அவங்களுடைய கட்டுகள், பிசாசின் கட்டுகள், முற்பிதாக்களின் கட்டுகள், பல சாபங்கள், 5ஆம் 10ஆம் தலைமுறைக்குள்ள சாபம் நம்மை பின்தொடரும். அந்த சாபங்களை உடைத்து ஜனங்க விடுதலையாகிறாங்க. கடந்த நாட்களில் ஒரு தாயார், அவங்க நான் ஜபத்தில் லீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க மகன் பிறந்ததுலேருந்து வாய் பேசவே இல்லை, 4 வயசாச்சு, பிறந்ததுலேருந்து ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அப்போ நான் அந்நிய பாஷையில் தேவனை துதித்து மகிமைப்படுத்தி கர்த்தரை துதித்து ஆண்டவரோடு உறவாடி கொண்டிருக்கு. நான் சொல்கிறேன், அந்நிய பாஷையில் பேசுங்க, அந்நிய பாஷையில் பாடுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, தேவன் அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்வார், எல்லா கட்டுகள் அறுக்கப்படும் என்று சொல்லி அவங்கள ஜபத்தில் நான் ஜூமில் நடத்திக்கிட்டு இருக்கிற பொழுது இந்த தாயார், என்ன ரட்சிக்கப்பட்ட இந்த தாயார் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அந்நிய பாஷையில், அவங்க ஏற்கனவே அபிஷேகம் பெற்றுக்கொண்டாங்க, அந்நிய பாஷையில் அதிகமாக கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி தேவனை துதித்து மகிமைப்படுத்துகிற பொழுது திடீர்னு பார்த்தாங்க, அவங்க கூட இருக்கிற அந்த 4 வயசு பையன், பிறந்ததுலேருந்து பேசாத பையன், அவங்களோட சேர்ந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டான்.
அவங்க பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். விடுதலை. ஹல்லேலூயா. அவங்க சாட்சி சொன்னாங்க, பாஸ்டர் ஜூட் அன்னைக்கு ஜெபிக்கும் போது என் பையன் 4 பிறந்ததுலேருந்து ஒரு வார்த்தை கூட பேசலை, இப்போ அவன் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. தேவனுக்காக நீங்கள் எழும்புகிற பொழுது உங்களுடைய விசுவாசம், கர்த்தர் மேலே வச்சிருக்கிற விசுவாசம், தேவனுடைய வசனத்திலிருந்து எவ்வளவாய் நீங்கள் வருகிற ஆண்டில் எவ்வளவுக்கு எவ்வளவு வசனத்தை உங்களுடைய இருதயத்தில் வைக்கிறீங்களோ அது உங்களை பாதுகாக்கும். பஞ்ச நாட்கள் வரப்போகிறது, வசனத்துக்குரிய பஞ்ச நாட்கள் வரப்போகிறது. ஏற்கனவே வந்துருச்சு, துருபதேசங்கள் மூலமாக பஞ்ச நாட்கள் வந்துருச்சு, கலப்பான உபதேசம் மூலமாய் பஞ்ச நாட்கள் வந்துருச்சு. ஆனால் வசனத்தை நம்ம இடத்துல இப்போ உதாரணத்துக்கு திடீர்னு யூகேல ஒரு கட்டளை வருது, எல்லா பைபிளையும் நாங்கள் பிடுங்கி வைக்க போகிறோம்னு. அவ்வளோதான். இருதயத்தில் உங்கள் வசனம், இருதயத்தில் உங்கள் கர்த்தருடைய வேர்டு இருந்துச்சுன்னா தப்பிச்சிங்க. தாவீது தான் சொல்றான், என்னுடைய இருதயத்திலே உம்முடைய வாக்கை நான் வைத்து வைத்தேன், உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு என்று சொல்லி தாவீது சொல்கிறதை பார்க்கிறோம். பக்கத்தில் சொல்லுங்க, வர்ற நாட்களில் ஐயோ கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க, வருகிற நாட்களில் சொத்து சேர்க்குறீங்களோ, பணம் சேர்க்குறீங்களோ, நகை சேர்க்குறீங்களோ, அதெல்லாம் விட்டுட்டு முதல்ல வசனத்தை சேருங்க உங்க இருதயத்தில். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வருஷத்தில் பைபிளை முழுசா படிச்சு முடிச்சிங்க? ஹலோ, இருக்கிறீங்களா? சரி, அது கூட வேண்டாம். எத்தனை பேர் சிஸ்டர் நீங்கள் முடிச்சிட்டிங்களா? ஃபுல்லாக படிச்சிங்களா? வெரி குட். கரங்களை தட்டுங்க, உங்களுக்கு கரங்களை தட்டுங்கப்பா. நீங்கள் படிக்க தான் இல்லை, மற்றவங்களுக்காக கரங்களை தட்டுங்க. எத்தனை பேர் அட்லீஸ்ட் புதிய ஏற்பாட்டையாவது முழுசாக முடிச்சிங்க? புதிய ஏற்பாடு முடிச்சிங்களா சிஸ்டர்? புதிய ஏற்பாடு முடிச்சிட்டிங்களா இந்த வருஷத்தில்? வெரி குட். கரங்களை தட்டுங்க. பழைய ஏற்பாட்டை நான் முழுசாக முடிச்சிட்டேன் இந்த வருஷத்தில். யாராவது? இந்த வருஷம் இன்னைக்கு சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்பேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டீங்களான்னு கேட்பேனா? நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? வருகிற வருஷத்தில் தீவிரம் காட்டுங்க. 2 காரியம், ஜெபம், வசனம். இது 2 இருக்குது. இது 2 உங்களுடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நான் சொல்லுவேன், நீங்கள் பரலோகத்தில் இருப்பீங்க. ஜெபமும் வசனமும். உங்கள் சொந்த வார்த்தையை விட்டு ஜெபிக்கிறத முதல்ல நிறுத்திட்டு வசனத்தை வைத்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஏன்னா வசனத்தில் தான் தேவ சித்தம் இருக்குது, வசனத்தில் தான் தேவ திட்டம் இருக்குது, வசனத்தில் தான் எல்லாமே இருக்குது. வானம் பூமி ஒளிந்து போனால் என்னுடைய வார்த்தை ஒரு உறுப்பாகிலும் அவயமாகிலும் ஒளிந்து போவதில்லை என்று சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். பக்கத்தில் கை கொடுத்து கொடுங்க கை கொடுத்து, திஸ் இயர், இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க சொல்லுங்க, திஸ் இயர் யூ glorify the word of God, you exalt the word of God, and you magnify the word of God, you eat the word of God, breakfast, lunch, dinner, in between snacks, midnight, early morning, you eat the word of God, you will be nourished. Hallelujah. வெயிட் லாஸ் பண்ணணுமா? வசனத்தை படிங்க. ஹல்லேலூயா. வசனத்தின் மேலே ஒரு பிரியம் வந்துருச்சுன்னு வைங்களேன், இந்த மொபைல்லாம் தூக்கி அதில் என்ன சொல்கிறது, அது மேலே பிரியமே போகாது. நீங்கள் வசனத்தில் பிரியம் இல்லாதபடினால தான் பேய் மேலே பிரியம் போகுது. கையில் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அது பேய். வசனத்தின் மேலே ஒரு தாகம் இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை அப்படியே மாறிடுங்க. ஹல்லேலூயா. ஆமென். சரி, 2 நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஹல்லேலூயா. 3வது நாங்கள் பார்க்கிறோம், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 John chapter 4 verse 7. 1 யோவான் 4ஆம் அதிகாரம்
1 John chapter 4 verse 7. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். தேவனால் பிறந்தவன் அன்பாயிருக்கிறான். அதான் வேதம் சொல்லுது, அங்க பார்க்கிறோம். ஏனெனில் ஒருவர் அன்பாயிருக்க கடவுள், அன்பு தேவனால் உண்டிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அதிகமா அன்பு செலுத்துங்க. ஆமென். உங்க அன்புனால ஒன்றும் பண்ண முடியாது. தேவனுடைய அன்பு தான், அவருடைய அன்பினால தான் நீங்க மற்றவங்களை அன்பு செய்ய முடியும். நம்ம அன்புலாம் மாய்மாலமான அன்பு. ஆமென். பிரதிபலன் ஏற்றுக்கொள்கிற அன்பு. நான் கிஃப்ட் கொடுத்தா, அவள் கிஃப்ட் கொடுத்தா நான் கிஃப்ட் கொடுப்பேன், அவள் கொடுக்கலையா நான் கொடுக்க மாட்டேன். இதுதான் உலகத்தின் அன்பு. ஆமென். தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியினால் ஊற்றப்பட்டிருக்குது. ரோமர் 5:5, ரோமன் சாப்டர் 5:5 அதில் சொல்லப்பட்டிருக்குது. மேலும் நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஏதோ அந்நிய பாஷை பேசுவதற்கும் அல்லது வரங்கள் கிரியை செய்வதற்கும் மாத்திரம் அல்ல, ஆவிக்குரிய கனிகளில் முதன்மையான கனியாக இருக்கிற அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பை நீங்கள் ருசி பார்க்க வேண்டும். அதிகமாய் தேவனுடைய அன்பை ருசி பார்க்கணும்னு நான் சொல்றேன். தேவ சமூகத்தில் அதிகமா சொல்லுங்க, காத்திருக்கணும். காத்திருக்கணும். தேவ சமூகத்தில் அதிகமாய் காத்திருக்க பழகி கொள்ளணும். ஆமென். மாசத்தில் அட்லீஸ்ட் 2 நைட்டாவது விழிச்சிருந்து ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்கிறது மாசத்தில் 2 நைட்டு. 2 நைட்னா நீங்கள் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இல்லை, 10 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்குமாவது விழிச்சிருக்கணும். சரியா? நான் 12 மணி நேரம் பண்ணுறேன் மாதத்தில் 2 நாள், 6 to 6, செகண்ட் ஃப்ரைடே தேர்ட் ஃப்ரைடே 6 to 6, 12 மணி நேரம் ஆண்டுடைய சமூகத்தில் விழிச்சிருக்கிறேன். தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். காத்திருக்கும் போது தான் தேவனுடைய அன்பு நமக்கு வெளிப்படும். தேவனுடைய அன்பு வெளிப்படாத பட்சத்தில் காணாத தெய்வத்தை அன்பு கூறாதவன் காண்கின்ற சகோதரனை எப்படி அன்பு கூறுவான்? ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பு வெளிப்பட வேண்டும். கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கணும். மோசே 40 நாள் தேவ சமூகத்தில் காத்திருந்தான். ஹல்லேலூயா. தானியேல் 21 நாள் காத்திருந்தான். எஸ்தர் 3 நாள் காத்திருந்தாள். இயேசு 40 நாள் பிதாவின் சமூகத்தில் காத்திருந்தார். மோசே 40 நாள் காத்திருந்த பொழுது 6 நாளும் மோசே காத்திருக்கிறார். ஆண்டவர் 7ஆவது நாள் தான் பேசினார் மோசேட்ட. தெரியுமா உங்களுக்கு? ஹலோ, தெரியுமா உங்களுக்கு? 6 நாள் ஆண்டவர் மோசேட்ட பேசவே இல்லை, ஒரு வார்த்தை பேசலை. ஆஹா, நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம்? நம்ம 1 மணி நேரம் காத்திருப்போம். அவர் பேச வருவார், ஒரு வார்த்தை அப்படி பேச வருவார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த. அவர் பேசுறதுக்குள்ள நம்ம ஜெபத்தையே முடிச்சிருப்போம். நான் பேச வர்றதுக்குள்ள நீனே எல்லாம் பேசி. மோசே 6 நாள் காத்திருந்தான். நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம்? என்ன ஆண்டவரே 6 நாள் காத்திருக்கிறேன், ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறீரே, நான் போகிறேன் கீழே. மோசே போல காத்திருந்தான். அதனால தான் ஆண்டவர் மோசேட்ட சொல்றார், நான் மற்றவர்களோடு பேசுகிறது போல பேசவில்லை, முகமுகமாய் நான் பேசுகிறேன் மோசையோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய அன்பு அநேக குடும்பங்களிலே குறைந்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். உலக பிரகாரமான காரியங்களிலே நாட்டம் செலுத்தி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். விசேஷமாக ஊழியக்கார குடும்பங்களிலே சத்ருவானவன் அப்படிப்பட்ட விதைகளை விதைத்து கொண்டு வருகிறான். மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹஸ்பண்ட் ஊழியம் பண்ணுறாங்கன்னா மனைவி கொஞ்சம் ஜெபத்தில் இருங்க, ஜெபத்தில் இருக்கணும், சப்போர்ட் பண்ணணும். இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்திய தேசத்தில் பார்க்குறோம், கணவர் ஊழியம் பண்ணுவாங்க, இல்லை மனைவி ஊழியம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு விரோதமாக அவங்க வீட்டாரே சத்ருவாய் மாறுகிறதை பார்க்கிறோம். வீட்டாரே சத்ருவாய் மாறுகிறதை பார்க்கிறோம். எனக்கு தெரிந்த ஒரு தேவ மனுஷன், கர்த்தரால் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிற மனுஷன். அவர் திருமணம் முடிக்கிற பொழுது, அந்த பெண்ணை திருமணம் முடிக்கிற பொழுது அவங்க வீட்டில் சொல்லி தான் அவங்க திருமணம் பண்ணாங்க.
நான் ஊழியம் பண்ணுறேன், இந்த காரியம் செய்கிறேன் என்று சொல்லி தான் பண்ணாருங்க. 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனால் சமீபத்தில் பார்த்தால் இவர் ஊழியன் போகிறார். ஆனால் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் இந்த சகோதரி தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்புக்கொடாதபடிக்கு இந்த கணவரை விட்டு தன்னுடைய தகப்பனார் வீட்டுக்கு பிள்ளைகளை கூட்டி கொண்டு போய்விட்டார்கள். 6 மாதமாக பிள்ளைகளை கூட்டி கொண்டு போய்விட்டார்கள். ஒரு காலத்தில் கல்யாணம் கட்டி கொடுக்கறதுக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்பவும் இருக்கிறாங்க, ஒரு சில பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பிரதர் எனக்கு பொண்ணு இருக்குது, நல்ல ஒரு ஊழியம் பண்ணுற பையனா, ஊழியம் பண்ணுற ஒரு மாப்பிள்ளையை பாருங்க, நல்ல ஊழியம் பண்ணுற ஜெபிக்கிற ஒரு மகளாக பாருங்க அப்படின்னு கேட்பாங்க ஒரு காலத்தில். இப்போ எப்படி தெரியுமா? ஊழியம் பண்ணுறான், ஐயோ அம்மா வேண்டாம். ஊழியம் பண்ணுறாங்களா ஃபுல் டைமா, வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு விசுவாசம் இல்லை, தேவன் நடத்துவாருங்கிற அந்த விசுவாசம் இல்லை. ஒரு தாயார் இருந்தாங்க, அவங்க ஜெபம் பண்ணாங்க, மகளுடைய திருமணத்துக்காக ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் தெளிவாக தரிசனத்தில் காண்பித்து சொன்னார், இந்த மகனுக்கு நீ கட்டி கொடு உன்னுடைய மகளை என்று சொல்லி. அவர் முழு நேர ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஆனால் அவர்கிட்ட சொத்தோ பத்தோ எதுவும் கிடையாது, ஏழை ஒன்றும் கிடையாது அவர்கிட்ட. இவங்களுக்கு ஒரே தயக்கம். ஆண்டவர் சொன்ன, நீ கட்டி கொடு. அவன் தேவனுக்கு பயந்தவன், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவன், கர்த்தருக்காய் நிற்கிறவன். நீ அந்த மகனுக்கு கட்டி கொடு, உன் மகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் பேசினார் அந்த தாயாரோடு. அந்த தாயார் அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அந்த மகனுக்கு கட்டி கொடுத்தார்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு அநேக ஆத்துமாக்கள் சபையில் சேர்ந்து, திரளாய் ஆத்துமாக்கள் சபையில் சேர்க்கப்பட்டு அந்த ஊழியக்காரனை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறார். ஒரு காலத்தில் ஒன்றுமில்லாதவர்களாக தான் இருந்தார். ஆனால் தேவன் சொன்னதற்கு அந்த தாயார் கீழ்ப்படிந்த உடனே கர்த்தர் அவங்களுக்கு அந்த மேன்மையை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்களுக்கு மாப்பிள்ளையோ பொண்ணோ நீங்கள் பார்க்குறீங்களா, நான் சொல்கிறேன், கர்த்தர் சொல்லுகிற இடத்துல கட்டி கொடுங்க. சொத்தை பார்க்காதீங்க, அழகை பார்க்காதீங்க, படிப்பை பார்க்காதீங்க, மேன்மையை பார்க்காதீங்க. தேவனுக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால் அது அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ தேவனிடத்தில் தேவனால் பிறப்பதெல்லாம் அங்கே பார்க்கிறோம். தேவனுடைய அன்பு இருக்கிற பொழுது தேவனால் பிறந்தவர்களுக்கு அடையாளமாக காணப்படுகிறது என்று சொல்லி வேதம் சொல்லி கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 9-10, 1 John chapter 3 verse 9 and 10. 3ஆம் அதிகாரத்தில், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான். ஹல்லேலூயா. இப்போ சில பேருக்கு இந்த வசனத்தில் எப்படி பிரதர் இது தேவனால் பிறப்பதெல்லாம் பாவம் செய்ய மாட்டான்னு எழுதியிருக்குது. ஆனால் நான் டெய்லி அப்பப்போ பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறேன். டெய்லி நான் மீறுதல் செய்கிறேனே, டெய்லி நான் தேவனை விட்டு தூரமாக இருக்கிறேனே, இல்லை அப்பப்போ நான் விழுந்துடுறேனே என்று சொல்லி நம்ம நினைக்கக்கூடும். நான் சொல்கிறேன், தேவனால் பிறந்தவன் தேவனுடைய அன்பை நீங்கள் பார்க்கிற பொழுது உங்களால் பாவம் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. வருகிற நாட்களில் கர்த்தருக்கு சித்தமானால் தேவனால் பிறந்தவன் எப்படி பாவம் செய்யாமல் இருக்க முடியும் என்பதை குறித்து இன்னும் டீட்டெயிலாக வருகிற நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம எழுந்திருப்போம் ஆண்டவருடைய சமூகத்தில். தேவனால் பிறப்பது நாம் இரத்தத்தினாலாவது, புருஷனுடைய சித்தத்தினாலாவது, மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் நம்ம பிறந்திருக்கிறபடினாலே இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே நீங்கள் இந்த பூமிக்கு பிறந்தீங்கப்பா, நீங்கள் இந்த பூமியில் பிறந்தீங்க. ஆனால் நீங்கள் பிறந்ததுடைய நோக்கமே கிறிஸ்து எங்களுக்குள்ளே உருவாக வேண்டும் என்று, பூரண புருஷராக கிறிஸ்து எங்களுக்குள்ளே உருவாக வேண்டும். அரைகுறையாக அல்ல ஆண்டவரே, அரைகுறையாக அல்ல, பூரண புருஷராக கிறிஸ்து எங்களுக்குள்ளே உருவாக வேண்டும். விசுவாசத்திலே நீதி செய்கிறவர்களாக, அன்பு செய்கிறவர்களாக, பாவம் செய்யாதவர்களாக கிறிஸ்து எங்களுக்குள்ளே உருவாக வேண்டும். தேவனுடைய அன்பினால், தேவன் அன்பாகவே இருக்கிறபடினால்
கர்த்தருடைய அன்பினால் நிரப்பப்பட்டு தேவன் எங்களுக்கு கொடுத்த விசுவாசத்தினாலே நாங்கள் நிலைத்திருக்கத்தக்கதாகவும், ஆண்டவரே நாங்கள் பிரதிபலிக்கத்தக்கதாக, தேவனுடைய நீதியை நிறைவேற்றி கர்த்தருடைய வெளிச்சம் இன்னும் அதிகமாய் பிரகாசிக்கத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக எல்லாம் ஒரு 2 நிமிஷம் எல்லாம் வாய்களை திறந்து கிறிஸ்து எங்களுக்குள்ள உருவாக வேண்டும். பவுல் சொன்னது போல கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாக வேண்டும் என்று மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன், மறுபடியும் ஜெபத்திலே கர்ப்ப வேதனைப்படுகிறேன். எல்லா வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, உங்களை நான் இந்த வருஷத்தில், இந்த வருகிற ஆண்டில் பிரதிபலிக்கணும். ஆண்டவரே, கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை நான் தரித்து கொள்ள வேண்டும். என்னை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும். கிறிஸ்துவின் வெளிச்சம் என் முகத்திலே பிரகாசிக்க பண்ண வேண்டும். மோசே தேவ சமூகத்திலே இருந்த பொழுது ஆண்டவருடைய பிரகாசம் அவருடைய முகத்தில் வீசினபடினாலே, ஆண்டவரே, அந்த முகத்தில் இருக்கிற அந்த பிரகாசம் உம்முடைய நீதியின் சூரியன் எங்கள் முகத்திலே பிரகாசிக்க பண்ணும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் கிறிஸ்து எங்களுக்குள்ளே பிறக்கத்தக்கதாக பூரண புருஷராகும்படிக்கு நாளுக்கு நாள் நீதி செய்கிறவன் தேவன் நீதியா இருக்கிறபடினாலே நாங்கள் நீதி செய்கிறவர்களாக, அநீதி செய்யாதபடிக்கு நீதி செய்கிறவர்களாக எங்களை முற்றிலுமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று வேதம் சொல்லியிருக்கிறபடினாலே எல்லா வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு 2 நிமிஷம் எல்லா வாய்களை திறந்து, ஆவியானவரே, உம்மை போல எங்களை மாற்றுங்க. கிறிஸ்து எங்களுக்குள்ள உருவாக வேண்டும். கிறிஸ்து எங்களுக்குள்ள பிறப்பிக்க வேண்டும். கிறிஸ்து எங்களுடைய இருதயத்தில் பிறப்பிக்க வேண்டும். வெற்றி சிறக்க பண்ணுவிக்கிற கிறிஸ்து எங்களுக்குள்ள மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ள இருப்பதே அந்த ரகசியம் என்று பவுல் சொன்னது போல, கிறிஸ்து இந்த பூமியில பிறந்ததற்கு ஒரு நோக்கமே உன்னுடைய இருதயத்திலே அவர் பிறக்க வேண்டும். அவர் இருதயத்தின் வாசலுக்கு நின்று அவர் உன் இருதய கதவை தட்டி கொண்டிருக்கிறார். இதோ நீ கதவை திறப்பா என்றார். அவர் உன்னுடைய கதவுக்குள்ளாய் நுழைந்து உன்னோடு சேர்ந்து அவர் போஜனம் பண்ண அவர் ஆயத்தமா இருக்கிறார். பிரியமானவரே, கர்த்தருடைய சமூகத்தில் கேளுங்க. இந்த வருகிற ஆண்டிலே கர்த்தருக்காய் நான் எழும்பி பிரகாசிக்கிற விளக்காக, ஆண்டவரே, ஒரு கரங்கரை விளக்காக, அநேகருக்கு நற்கிரியை செய்கிறவர்களாக, நீதியை செய்கிறவர்களாக, தேவனுடைய விசுவாசத்தை கிரியையில நடப்பிக்கிறவர்களாக, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக, கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை தரித்து கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லியிருக்கிறபடினாலே, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறபடினாலே ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, லிஹந்தோரோ பௌதரி பி சந்துரி கதுடில் இந்தரே லெபோரோ சந்துரி பி கபா ஹந்துரியா, உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே கிறிஸ்து ஆண்டவரே பூரண புருஷராய் பிறப்பிக்கப்படும்படியாய் தேவனே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுடைய இருதயத்திலே, வாலிபர்களுடைய இருதயத்திலே, மற்றவர்களுடைய இருதயத்திலே, எங்களுடைய இருதயத்திலே ஆண்டவரே பிரகாசிக்கிற கிறிஸ்து கர்த்தர், ஆண்டவரே, இந்த கிறிஸ்துவை நாங்கள் மற்றவர்களுக்கு கொண்டு செல்லத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த மரியாளுடைய கர்ப்பத்திலே நீர் பிறந்தீர். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே பிறக்கத்தக்கதாக கிருபை பெற்றவளே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். தேவனால் பிறந்தவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏனென்றால் அவன் கிருபை பெற்றவன். கர்த்தர் அவனோடு இருக்கிறபடினால், உங்களோடு இருக்கிறபடினால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்கிறபடினால் தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பின் கரத்துக்குள்ளே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வல்ல நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென்.